ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 122 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அறிவிக்கப்பட்ட 122 அறிவிப்புகளில் இதுவரை 96 அறிவிப்புகளுக்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 4 அறிவிப்புகள் செயலாக்கம் பெற்று முடிவுற்றிருக்கிறது. அந்த வகையில் அறிவிப்பு எண் 91 இன்றைக்கு செயலாக்கம் பெற்றிருக்கிறது. இந்த அறிவிப்பு எண் 91 என்பது கருவின் தன்மையை வெளியிட தடையும் அச்சட்டத்தினை திறம்பட செயல்படுத்த மேம்பாட்டு பயிற்சியும் அளிப்பது என்பதாகும். அந்த வகையில் ஒரு 4 மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து சென்னை, கோவை, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய 4 மண்டலங்களில் கருவுறுதலுக்கு முன் மற்றும் பிறப்பிற்கு முந்தைய கருவின் தன்மையை தொழில்நுட்ப முறைகள் பாலின தேர்வை தடை செய்யும் சட்டம் 1994 அதனுடைய செயல் திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்றைக்கு வழங்கப்படவிருக்கிறது. ஒரு 4-5 அமர்வுகளின் மூலம் பல்வேறு சிறப்புக்குரிய மருத்துவர்கள் இங்கே பேசவிருக்கிறார்கள். சட்டப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பல்வேறு கருத்துக்கள் இங்கே எடுத்து வைக்கப்படவிருக்கிறது. இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமில் அரசு மற்றும் தனியார் மகப்பேறு மற்றும் நுண்கதிர் மருத்துவர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சியும் அளிக்கப்படவிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பிசிபி என்டிடி 1994 எனும் சட்டத்தின்படி பதிவு பெற்ற அரசு மற்றும் தனியார் ஸ்கேன் நிலையங்கள் 8922. அதில் சென்னையில் மட்டும் 2059 ஸ்கேன் மையங்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற சமயத்தில் குழந்தை பாலின விகிதம் என்பது 1000 ஆண் குழந்தைகளுக்கு 931 பெண் குழந்தைகள் என்கின்ற விகிதம் இருந்ததை இந்த அரசு எடுத்து வருகிற பல்வேறு நடவடிக்கைகள், மகப்பேறு இறப்பு விகிதம், குழந்தைகள் பிறப்பு இறப்பு விகிதம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதன் மூலம் இன்றைக்கு 940 பெண் குழந்தைகள் என்று வந்திருக்கிறது.